சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் இதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிய? எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு நிக்கிறோம், தப்பா போயிருமா? என்னத்த நடக்காது? இந்த மனுஷன் கொஞ்சம் சாமர்த்தியமான ஆளா இருந்தா இந்நேரம் விஷயத்த சொன்ன உடனே நானே துள்ளி குதிச்சுக்கு ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டிருப்பேன், என் வாழ்க்கை விளங்கிடுச்சுன்னு. இவர் ஒரு மாதிரி வெள்ளந்தியான ஆளு, உலகமும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது. அது அவரை சொல்லி குத்தம் இல்லை, அவங்க அண்ணே அப்படி பொதிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. இந்த சக்தியும் சரி உன் புருஷனும் சரி இவங்க தேவலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிருவாங்க, புத்திய பயன்படுத்தி யோசிப்பாங்க. இந்த ஆளு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மனுஷன் நம்பிப்படுவாரு. ஏயா சக்தி, யாரையோ நம்பி கருவாழிக்க போறேங்கிறாரு. அவன் யாரு என்ன ஏதுன்னு கேட்டா ஃப்ரெண்டுங்கிறாரு, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. பேரை சொன்னா என்ன வரப்போகுது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய கான்டாக்ட் மட்டும் தான் நீ சொன்னாரு. ஆமா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சொல்லல, லூசு பையன். அக்கா அக்கா அக்கா, நீங்க அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கக்கா. ஐயா இல்ல ஜனனி, நான் அவர் கூட வாழ்ந்ததை வச்சு அவர் மேல இருக்கிற கோவத்துல இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைனால அவரை பத்தி ஏதோ பேசுறேன்னு நீ நினைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறீல்ல, ஏன் நீ சொல்ல, இத்தனை நாள் இத்தனை வருஷத்துல சுயமா யோசிச்சு அவர் ஒரு வேலையை செஞ்சிருக்காரா? நான் கதறி அழுதா கொஞ்சம் என் பக்கம் பேசுவாரு, அதுவே அண்ணன் வந்துட்டா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு, அங்கிட்டு மாறிக்கிடுவாரு. அண்ணன் எந்த கேணியில குதிக்க சொன்னாலும் குதிப்பாரு. நடுநிலையா நின்று இது சரி இது தப்புன்னு ஒரு குரலை ஒசத்தி பேசுவாரா? பேசி இருக்காரா?